கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த இரவு வேளையில் மீண்டும் லெந்து நாட்களையொட்டி உங்களுக்கு ஆண்டுடைய வார்த்தைகளை சொல்லுவதற்கு எனக்கு ஆண்டவர் பாராட்டின இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். தொடர்ச்சியாய் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டு வருகிறோம். இந்த உலகத்தில் நம்மை அற்புதமாய் நடத்தக்கூடிய நம்முடைய வாழ்க்கைக்கு போதுமான ஆலோசனைகள் பரிசுத்த ஆவியானவர் இந்த வசனத்தின் மூலம் நமக்கு தருகிறார். ஆண்டவர் அன்புள்ளவர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் அவர் அன்பு வெளிப்பட்ட விதம், யாருக்கெல்லாம் அவர் அன்பை வெளிப்படுத்தினார் என்றுதான் இந்த நாட்களில் வசனங்களை நாம் தியானித்து வருகிறோம். கடந்த வாரங்களில் நாம் தொடர்ச்சியாக ஆண்டுடைய வார்த்தையை சொன்னோம். இன்றைக்கும் யோவான் 13:1 இதை மையமாய் வைத்துதான் வேத வசனங்களை யோசிக்கிறோம். ஆண்டவர் இயேசு தம்முடையவர்களிடத்தில் அன்பு கூர்ந்தார் என்று. அந்த தம்முடையவர்கள், அவருடையவர்கள் யார் என்று பார்க்கும்போது ஒரு சில காரியங்களை உங்களுக்கு சொன்னேன். இன்றைக்கும் யாருக்கு அவர் அன்பு செலுத்துகிறார் என்று சொன்னால், அவருக்கு யார் சொந்தமானவர்கள், இதை குறித்து நீங்கள் படித்திருக்கலாம். ஒன்று, நித்திய ஜீவனுக்குரியவர்கள், அதனால் அவர்கள் மேல் அன்பு கூர்ந்தார். இரண்டாவது, வசனத்தை கை கொண்டவர்கள், அதை குறித்து நாம் ஆண்டுடைய வார்த்தையை படித்தோம். மூன்றாவது, விசுவாசம், தேவன் பேரில் தேவன் உண்டென்றும் பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தேவன் என்றும் யார் விசுவாசிக்கிறார்கள் அவர்களுக்கு அவருடைய அன்பு வெளிப்பட்டதாக பார்க்கிறோம். நான்காவது, அவருக்கு சொந்தமானவர்கள். யோவான் 17:9 சொல்லுகிறது, நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன், அவர்கள் உம்முடையவர்களாயிருக்கிறார்கள். அவருக்கு சொந்தம், அவருக்கு சொந்தமாய் இருக்கிறதினால், ஏன் அவருக்கு சொந்தமானவிடத்தில் அன்பு கூர்ந்தார்னா, எல்லாத்தையும் விட்டு வந்தவர்கள், அவரையே சுற்றி சுற்றி வந்தவர்கள், அவருக்காக வாழ்ந்தவர்கள், அவர் சொன்னதை கேட்டவர்கள். அதனால அவர்கள் பொதுவாகவே எல்லாரிடத்துல அன்பு இருந்தாலும் ரொம்ப ரொம்ப நெருக்கமா யார் இருக்காங்க, அவர்களிடத்தில் அவருக்கு சொந்தமானவர்கள். இன்னும் கூடுதலா ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். யோவான் 17:10, 11, 12 வசனங்கள் பாருங்கள். என்னுடையவைகள் யாவும் உம்முடையவர்கள். அந்த உறவை எந்த அளவுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விளக்கமாய் சொல்லுகிறார். எனக்கு நீங்க கொடுத்தீங்களே, அவர்கள் உம்முடையவர்கள். உம்முடையவர்களா இருந்தவங்க தான் எனக்கு கொடுத்தீங்க. ஆனா அவர்கள் மூலமாய் நான் மகிமைப்பட்டு இருக்கிறேன். எனக்கு நீங்க கொடுத்தீங்களே, அவர்களால் எனக்கு எந்த அவமானமும் இல்லை, உமக்கும் எந்த அவமானமும் இல்லை. அவர்கள் மூலமா தூஷிக்கப்படுவதற்கு ஏதுவான காரியங்களும் இல்லை. அதனால் அவர்கள் அந்த உறவை, அந்த உண்மையை புரிந்து கொண்டதினால் மகிமை, இது தெய்வீக காரியம். இது மகிமைப்பட்டிருக்கிறோம், மகிமைப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி, நான் இனி உலகத்தில் இரேன். நான் உலகத்துல வந்தேன், அது என்னுடைய நோக்கம் முடிய போகிறது. இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். எனக்கு நீங்க கொடுத்தீங்களே, எனக்கு சொந்தமா, அவங்க உலகத்துல இருக்க போறாங்க. நான் உம்மிடத்துக்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாய் இருக்கும்படி, ஒற்றுமையா இருக்கணும்னு விரும்புகிறார். எனக்கு நீங்க கொடுத்தீங்களே, நான் எப்படி உங்களோட இருக்கிறேன், அதை போலவே அவர்களும் ஒன்றாய் இந்த உலகத்தில் இருக்க வேண்டும். அதனால அவர்களை உங்க நாமத்துல காத்து கொள்ளுங்க. என பிசாசு விட மாட்டான்.
ஒற்றுமையா இருக்க விட மாட்டார். இதுவரைக்கும் நான் கூட இருந்து அவர்களை நடத்தி கொண்டிருக்கிறேன். இனியும் அவர்கள் தனிமையா இருப்பாங்க. ஆவியானவர் கூட இருப்பார். ஆனா அவர்கள் வேற்றுமையாய் மாறிவிடக் கூடாது. நம்மை போல அவர்கள் ஒற்றுமையாய் இருக்க வேண்டும். அதற்காக நீங்கள் அவர்களை உங்க நாமத்துல பாதுகாத்து கொள்ளுங்க. பாதுகாப்பு. அப்போ இந்த எவ்வளவு அந்த உறவை அதிகமா ஐக்கியப்படுத்தி, நீங்க கொடுத்தது எனக்குரியது, எனக்குரியது அவர்களுக்குரியது என்றெல்லாம் சொல்லி கடைசியாக அவர்கள் ஒற்றுமையாய் இருக்க வேண்டும், அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக இங்கே ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனாலதான் அந்த அன்பு வெளிப்பட்டது. யோவான் 18:9 பாருங்கள். 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், நீர் எனக்கு தந்தவர்களில் ஒருவனையும் நான் இழந்து போகவில்லை என்று அவர் சொல்லிய வசனம் நிறைவேறத்தக்கதாக இப்படி நடந்தது. என்ன சொல்லுகிறார்? எனக்கு நீங்க கொடுத்தீங்களே, நீங்க கொடுத்தது என் ஊழியத்திற்காக, நான் எப்படி உங்க சித்தம் செய்தேன், உங்க கற்பனையை கை கொண்டேன், நீங்க சொல்ற வார்த்தையை கேட்டேன், அதே போல இவர்களும் செய்ய வேண்டும் என்பதற்காக அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லி, அது மட்டுமல்ல, ஒருவனையும் நான் இழக்கக்கூடாது என்பதிலே கவனம் வைத்து பாதுகாப்புக்காக ஜெபம் பண்ணுகிறார். இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அன்பான தேவ ஜனமே, அது மட்டுமல்ல, அவர்கள் தமக்கு தந்தவர்கள் என்ன செய்வாங்க? என்ன சூழ்நிலை வந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அவங்க யாருகிட்ட வந்து சேருவாங்க? அவரிடத்தில் தான். யோவான் 6ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம், 6:37, பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவர்களை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லுகிறார். அப்போ ஏன் அவருடைய அன்பு வெளிப்பட்டது? அவருக்குரியவர்கள் எப்பொழுதும் அவரோடு கூட இருக்கிறார்கள். ஆகவே அவர்களை புறம்பே தள்ளாமல் தமது அன்பை வெளிப்படுத்துகிறார். குறிப்பிடப்பட்ட வார்த்தைகளை என் அருமை ஜனமே, நீங்க கேட்டிருக்கீங்களா? அவரிடம் எந்த சூழ்நிலையிலும் விசுவாசத்தோடு இருக்க வேண்டுமா? அவருக்கு சொந்தமாய் இருக்க வேண்டும், அவருடைய பாதுகாப்புக்குள் இருக்க வேண்டும், அவரிடத்தில் வர வேண்டும். இப்படி வந்து அவரோடு இருக்கும்போது அன்பை பெறுவீர்கள். நீங்க அநாதன் சொல்ல முடியாது, கைவிடப்பட்டவர்கள் சொல்ல முடியாது, புறக்கணிக்கப்பட்டவர்கள் என்று சொல்ல முடியாது. கர்த்தரே கூட இருக்கிறார். அவருடைய அன்பை உணருங்கள். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. ஒவ்வொருவருடைய வசனத்தில் வளரட்டும். தேவருடைய ஆசீர்வாதம் ஒவ்வொருவரோடு இருக்கட்டும். துதிகன மகிமை நீர் ஏற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். மீண்டும் நாளைய தினத்தில் சில வார்த்தைகளை கேட்போம். கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமேன்.